ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி பேசுகிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பாகக்காய் பஜ்ஜின்னு பார்க்குறோம். அதுக்கு ஒரு 2 பாகக்காய் எடுத்து இப்படி ஸ்லைஸாக நறுக்கி உப்பும் மோரும் தண்ணியாக விட்டு உப்பு போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு இந்த கப்பால் 1 கப் இது எடுத்துட்டுருக்கேன் கடலை மாவு. இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கிறேன். பெருங்காயம் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டுருக்கோம். உப்பில் தான் ஊற வச்சுருக்கோம் அரை மணி நேரம். இப்போ கொஞ்சம் பார்த்துன்னு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா காய் நல்லா உப்பு பிடிச்சிட்டு இருக்கும் ஊற வச்சதுனால. உப்பு அரை டேபிள் ஸ்பூன் அரை டீஸ்பூன் போட்டுருக்கேன். வர மிளகாப்பொடிங்கிற மிளகாப்பொடி காரப்பொடி அரை டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கேன். ஏன்னா 2 பாகக்காய் மீடியம் சைஸ் பாகக்காய் தான் எடுத்துட்டுருக்கேன். அதனால் தண்ணி பார்த்துன்னு விட்டுக்கலாம். நல்லா அதை முதல்ல பிசைஞ்சுக்கலாம். அந்த பாகக்காயில் இருக்க ஈரமே இருக்கும். அதனால் பார்த்துட்டு பிசைஞ்சுக்கலாம். தேவையான தண்ணி தெளிச்சுக்கலாம். முதல்ல இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டின்னு இருக்கோம் நறுக்கி. பார்த்துட்டு கொஞ்சமாக தேவையாக தண்ணி விட்டுக்கலாம். அந்த பாகக்காலே ஈரம் இருக்குது. எனக்கு கொஞ்சம் தேவையாக இருக்குது, நான் கொஞ்சமாக விட்டுக்கிறேன். இந்த மாவெல்லாம் கோட்டாகட்டும் நல்லா பாகக்காயில். அரிசி மாவு, கடலை மாவு, மிளகாப்பொடி, வரமிளகாப்பொடி, பெருங்காயம், உப்பு இதெல்லாம் நல்லா கோட்டாகட்டும். அப்படியே ஒத்த அப்படியே எடுத்து போட்டு விட்டுறலாம். நிறையா பேர் பாகக்கானாலே பயந்து பார்ப்பேன். அது கசப்புன்னு இது சாப்பிடணும். நம்ம எல்லா சுவையும் சாப்பிடணும், அறுசுவையும் சாப்பிடணும். நிறையா பேர் சாப்பிட மாட்டான். இப்படி பண்ணி கொடுத்து பாருங்க, பாகக்காயை நன்னாவே சாப்பிடுவான். பாருங்க எண்ணெய் காஞ்சிருக்கு. இதை இப்படி போடலாம். இப்படி ஒன்றுன்னா எடுத்து இப்படி போட்டிங்கன்னா அப்படியே ஸ்லைஸாக அப்படியே வரும் பாகக்காய் பஜ்ஜி. இப்படியே ஒன்றுன்னா அப்படியே ஊற்றி விட்ருங்க. ஒன்றா ஒத்தையாக.
இதோ பாருங்கள் பாகக்காய் பஜ்ஜி. நிறைய பேர் பாகக்காயே சாப்பிட மாட்டேன்பா. அவளுக்கு இந்த மாதிரி கொடுத்து பாருங்க. இனிமேல் அடுத்தது வீட்டில் பாகக்காய் பஜ்ஜியே போடுவாங்க. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இதில் 1 கப் கடலை மாவு, 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். உப்பு, காரம் அதெல்லாம் நம்ம தேவை, பெருங்காயம் இதை போட்டு நம்ம போட்டுக்கலாம். பண்ணி பாருங்க, கொடுத்து பாருங்க. வந்து விரும்பி சாப்பிடுவா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.